174வது போயிடலாம். போன எபிசோட்ல பார்த்தா என்னொரு ஒரு போர்டு போடுறான் காமிக்கிறிய அடிச்சதுல அது அப்படி பாஸ் ஆகி மில்கி ரோட்ல உள்ள யாரெல்லாம் நிக்கிறாங்களோ எல்லாருமே ஷாக் அடிச்சிருச்சு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி யார கட்டுறாங்க, நாமி தான் கட்டுறாங்க. அந்த வேவர் போர்டுல மாசம் சுத்திக்கிட்டு வரா. இது நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கா நாமி, நல்லா ஃபாஸ்டாகவும் போகுதுன்னு சொல்றாவா. ஜெட்டைல நல்லா செட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இப்போ நாங்க எதுக்கு வந்திருக்கோம், நான் ஸ்கைபில இருந்து உங்களை வெளியே அனுப்புறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம், உங்களை காப்பாத்தி இங்க இருந்து வெளியே அனுப்ப நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இப்போ ஒரு கோஸ்ட்டுக்கு கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அது எப்படி பண்ணணும் ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்காவா. 4 பேர் ஒன்னா தான் போயிருக்காங்க, எனக்கு அவங்கள பத்தி ஒரு கவலை இல்ல. அந்த 4 பேர் ஒன்னா இருந்தா யாராலையும் அவங்கள ஸ்டாப் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா நாமி. 4 பேருமே இப்ப குரூப்பாவே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கா ஒரு பக்கம் ஆயிஷா. 4 பேரும் முதல்ல ஒன்னா தான் போனாங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. என்னது இது மந்த்ரா பவரான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த காடுக்கும் பிரீஸ்டுக்கு இருக்கு யூஸ் பண்ற அதே மந்த்ரா பவர் தானு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் பிறந்து இருந்து இந்த பவரை என்னால யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கா. அதனாலதான் நான் பயந்துகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாய்ஸா போய்கிட்டே இருக்கு, அதை நினைச்சாலே வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அழுவதியான்னு சொல்லிட்டு நாம கேக்குறா. நான் அழலாம் இல்லன்னு சொல்லிட்டு அதையே அழுதுகிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. கோனி சொல்றா, நாங்க வரத வழியில வேவர் உடஞ்சிருந்துச்சு, அந்த சமயத்துல தான் நாங்க காப்பாத்தி இந்த அப்பரியாட்டுக்கு கூட்டு வந்து சொல்லிட்டு இருக்கா கோனி. நீ எதுக்கு இங்க தனியா வந்துட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு அதுல ஒண்ணும் தெரியல, ஆனா என்னால அங்க உட்கார்ந்துட்டு எல்லாம் இருக்க முடியாது, ஒவ்வொரு சத்தமா போறத பார்த்து வருத்தப்பட்டு நான் இங்க வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. லாக்கியும் மத்தவங்களும் சொல்லி ஆரம்பிக்காவா. நாமி முழிக்க யார பத்தி பேசுறான்னு சொல்லிட்டு இங்க ஒரு பக்கம் நம்ம லூஃபியை தான் காட்டுறாங்க. அவன் பாட்டுக்கு அங்கங்கே நடந்து வந்துகிட்டே இருக்கான். ஆனா எங்க இருக்கானே தெரியல, ஒரு கோயிலுக்குள்ள இருக்கான். எதுக்குள்ள வந்திருக்கேன், இங்க மரம் இல்ல ஒண்ணும் இல்ல, பசிக்க வேற செய்து என்ன செய்யலாம் சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த கேவ்ல ஒரு எக்ஸிட் கூட இல்லையடா, எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான். சிட்டி ஆஃப் கோல்ட வர நான் தேடி போகணும், எல்லாரும் பேர்ந்திருப்பாங்க, நான் மட்டும் தான் தனியா வந்துட்டேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான் லூஃபி. இவன் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கான். அடுத்த சீன் நம்ம ஜோரோ தான் காட்டுறாங்க. அவன் எந்த திசை நோக்கி போய்கிட்டு இருக்கானே தெரியல. சரிடா எனக்கு பசிக்கு, நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு பேக் வர வச்சிருக்கான். அதுல இருந்து சாப்பிட ஆரம்பிக்கான். சடனா ஒரு சத்தம் யார்டான்னு சொல்லிட்டு வாழை தூக்கி நிக்கிறான். பார்த்தா சவுத் பேர்டு நின்னுகிட்டு இருக்கு. நீ எதுக்குடா வந்திருக்க, என்னோட சாப்பிட தெளியாடா வந்திருக்க, உனக்குலாம் ஒண்ணு கிடையாது சொல்லிட்டு ஜோரோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பாட்டு அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா அது கத்திக்கிட்டே இருக்கு சவுத் பேர்டு. ஜோரோ அதெல்லாம் மதிக்க மாட்டேங்க, அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். பார்த்தா அது பாட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கு ஜோரோ துரத்திக்கிட்டு. டேய் என் பக்கத்துல ஏன்டா வர, என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜோரோ. ஆனா அது தலை திரும்பி இருக்கு. எது நான் பேசுறோம்ல ஒழுங்குமுறையதே பேருன்னு சொல்லிட்டு ஜோரோ கத்திக்கிட்டு இருக்கான். என்னை வாக் பண்ண விடுடா, நீ ஏன்டா மண்டையை திருப்பி நடந்து வந்துகிட்டு இருக்க சொல்லிட்டு ஜோரோ கட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அது அப்படி கத்திக்கிட்டே இருக்கு. அது எப்பவுமே சவுத் நோக்கி தான் திசையை காட்டும். இவன் ஆல்ரெடி தப்பா தான் போய்கிட்டு இருக்கான், நடந்து போய்கிட்டே இருக்கான். இன்னும் 3 மணி நேரத்துல 81 பேர்ல 5 பேர் மட்டும் தான் இருக்க போறாங்க, வேற யாரும் இருக்க போதில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. இப்ப மொத்தம் 25 பேர் சர்வைவர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னொரு போய்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கான், இந்த என்னொரு என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கான், இவன் கதையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு சாண்டோரியன்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள அவன் தான் எலக்ட்ரிசிட்டி பவர் வச்சிருக்கான ஜெட் மாதிரி பக்கத்துல வந்து நின்றுகிட்டு இருக்கான். போற வழியில ஒருத்தனையா பார்க்க கொண்டு போய்கிட்டே இருக்கான். என்னொரு மந்த்ரா பவர் இருக்கனால யார் எங்க இருக்காங்க அவனுக்கு தெரிஞ்சிருது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அப்படி கட் பண்ணி யாமாவை தான் கட்டுறாங்க. ரோபினை விட்டு வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ எல்லாம் பேச்சு மட்டும் தான், செயல்லாம் ஒண்ணு கிடையாது சொல்லிட்டு பாஞ்சு அடிக்கான். ரோபினா அடிபட்டுக்கிட்டே இருக்கா. பார்த்தா சுத்தி இருக்க ரூயின்ஸ் எல்லாம் உடச்சு எரியலான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா டென்ஷன் ஆயிட்டா ஃப்ளூரஸ் கேண்டுலான்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்க போட்டு விடுதா. ஆனா எட்டிட்டு மிதிக்க வரான். ஆனா இருந்தாலும் ரோபினை தூக்கி போட்டு வெளியே தெரியுதான். ரோபினால நிக்க கூட முடியல, கைகால்லாம் உடையுது. பழைய சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணி நீ என்னதான் பண்ண போற, உனக்கு என்னதான் கிடைக்க போகுது சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். பழைய முன்னோர்கள் இதெல்லாம் ஏகப்பட்ட இடத்த பொக்கிஷத்தை வச்சுட்டு போயிருக்காங்க, அதை பத்தி உனக்கு என்னடா தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்கா ரோபின். பத்தி நான் என்னைக்குமே யோசிக்கவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே நீ ஒரு முட்டாளுன்னு சொல்றா. டென்ஷன் ஆயிட்டான். யார பார்த்து பேசிக்கிட்டு சொல்லிட்டு பஞ்ச் மவுண்டன் சொல்லிட்டு குத்த வரான். இருந்தாலும் தப்பிச்சு போய்கிட்டே இருக்கா. ஒரு பக்கம் துரத்திக்கிட்டு வரான். ஆனா போற வழியில எல்லாத்தையும் உடச்சு எரிஞ்சுக்கிட்டே இருக்கான் அவன். ஒரு பக்கம் ரோபினும் டென்ஷன் ஆகுறா. என்னோட கோலே இந்த மாதிரி போனி கிளிஃப படிக்கிறது தான், ஆனா இருக்க எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டே வரானு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி போய்கிட்டே இருக்கா. இப்ப லூஃபி கூட ஒன்னா இறந்து வந்தது இந்த மாதிரி குளூ எல்லாம் கண்டுபிடிக்கதான். ஆனா இப்படி போய்கிட்டே இருக்க சொல்லிட்டு வருத்தப்பட்டு போய்கிட்டே இருக்கா. ஆனா போற வழியில எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டே இருக்கான். அவளுக்கு அது வேற வருத்தமாவே இருக்கு. இவ்வளவு தூரம் முன்னாலும் உன்னால எதுவுமே பண்ண முடியாது சொல்லிட்டு பாஞ்சு வரான். ஆனா எல்லாத்தையும் உடைக்க ஒண்ணு விட மாட்டான், உடைச்சுக்கிட்டே வரான். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப தூரம் வந்துட்டா. இவ்வளவு தூரம் என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். இப்ப ரொம்ப லேட் ஆயிருச்சுன்னு சொல்றா. என்னத்துக்கு ரொம்ப லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே நான் இனிமேல் உன்னை மன்னிக்கெல்லாம் போக போறதுல, ஏகப்பட்ட பழமையான விஷயத்தெல்லாம் உடைச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எனது நீ என்னை மன்னிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஏமா கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பழமையான விஷயம்லாம் யாருக்குமே சொந்தம் கிடையாது, இதுல உனக்கு என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாடா இது யாருக்குமே சொந்தம் கிடையாடா, அதனாலதான்டா இதை நீ உடைச்சிருக்கவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ரோபின். எல்லாம் நீ இப்படி பேசவே கூடாது, பேசுனதே தப்பு, உனக்கு துண்டு ஆக போறேன்னு சொல்லிட்டு டிராப் மவுண்டன் சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வரான். உன் கதையை முடிக்க போறா. ட்ரெலான் மவுண்டன் சொல்லிட்டு சுத்திட்டு அவன் என்னதையோ பண்றா. மரத்தை இழுத்துக்கிட்டு காலை பிடிச்சிட்டு ஒரு அடி அடிக்கா. அடிச்சல செவத்துல போய் மோதிட்டான். யாமாவே செதறிட்டான். அவள்கிட்ட வரக்கூடுமா, இருந்தாலும் சுத்திக்கிட்டே வரான். 10 ஆக்ஸ் காம்பவுண்ட் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கான். ஆக்ஸ் மவுண்டன் சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி வரான். ஆனா சடனா ரோபின் அவன் கண்ணவே மூடிட்டான். அவனுக்கு எங்க போறான்னே தெரியல. சடனா பார்த்தா அவனோட டயல அவன் பக்கமே திருப்பி விட்டா. ஸ்ட்ரைட்டாவே மரத்துல போய் மோதான். அந்த ஆக்ஸ் டயல் மேல உழுதான். 10 டயல் அவன் மேல அட்டாக் விழுந்து அவனே செதறிட்டான்.
வேற லெவலா பண்றா. இருந்தாலும் மண்டைய புடிச்சு தூக்குறாவா. இதோட ஒருத்த உனக்கு என்னன்னு தெரியுமாடா, இது கூட தெரியாம நீ உடச்சிடா மூட்டாளுன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா. ஹிஸ்டரிடா, இதெல்லாம் திரும்பி யாராலையும் கிரியேட் பண்ண முடியாது, நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எனக்கு புரியுது, நீ விட்டுருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உன்னையெல்லாம் மன்னிக்கவே போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதே நான் முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா டென்ஷனடா, கை விரல்லாம் உடச்சு எரிஞ்சிட்டா ரோபின். டிஎன் ஃப்ளோர்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. டெல்பினியம் சொல்றா. என்னன்னு பார்த்தா அவனை பந்து மாதிரி சுத்திக்கிட்டு கொண்டு போறான். அவனை மேல இருந்து கீழே போட்டா பார்த்தா வானத்துல இருந்து பறந்து வந்துகிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் கழுத்தை வர நெரிச்சு விட்டா. கிளச்சு போட்டு விட்டு கீழே போட்டா. அடிச்செல்லாம் அவன் செதறனவன் தான். ஏமா பேச்சு மூச்சு இல்லாமலே போயிட்டான். ஆமா, கதையவே முடிச்சு விட்டா. ரோபின் அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கா. அட இந்த சிட்டியோட சென்டருக்கு வந்துட்டேன்னு நினைக்கேன். மேப்ல வர ரொம்ப டீடைலா போடல. இனிமேல் நம்ம தான் பாக்கணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. கையோட ஷாக் விழுந்தனால இந்த இடத்துல ஏகப்பட்ட உடஞ்சிருக்கு. அதனால தான் நம்மளால நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு நின்னுக்கிட்டு இருக்கா ரோபின். இருந்தாலும் உள்ள ஏறி போய்கிட்டு இருக்கா. பழசை யோசிச்சு பாக்குறா. உன்னை பழசை யோசிச்சு பாக்குறா. உன்னை இப்ப கிங்கி கட்டுப்பாரு, நீ எதுக்கு தான் வந்தேன்னு சொல்லிட்டு போனிகிளிஃபை தேடி தான் வந்தேன், அதான் என்னோட ட்ரீம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அந்த போனிகிளிஃப்ல உள்ள உண்மையான ஹிஸ்டரியை படிக்கிறதா என்னோட ட்ரீம், அதை தேடி தான் வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உண்மையான ஹிஸ்டரி அப்பனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அலபாஸ்டா கிங் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப நான் கிவ் அப் பண்ணிட்டேன், இதைத்தான் நான் 20 வருஷமா தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னோட கடைசி நம்பிக்கையா இருந்துச்சு, இப்ப அதுவும் போயிருச்சு. இப்ப நான் சாக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஏன்னா அவன் நினைச்சது அதுல அந்த அளவுக்கு கிடைக்கவே இல்லைன்னு நினைக்கேன். எனக்கு ஹிஸ்டரியை பார்க்க தான் நான் வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏகப்பட்ட எதிரிகள் இருக்காங்க, என்னோட ட்ரீம் வர அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ப அழுதுகிட்டே இருந்திருப்பா. அப்ப சாகணும் தான் நினைச்சிருந்திருக்காவா. ரோபின் நடந்து வந்துகிட்டே இருக்கா. இங்க ஏதாச்சும் போனிகிளிஃப் இருக்குமா, அதை படிச்சிடலாமான்னு சொல்லிட்டு அவன் நடந்து வரா. அது ஒரு பெரிய மரமே இருக்காங்க. ஒருவேளை நடந்து வரா. அங்க ஒரு போனிகிளிஃப்ல எழுதின நிறைய வார்த்தைகள் அங்க இருக்கு. அந்த மொழி எல்லாம் அவளுக்கு மட்டும் தெரியும். அவ கொஞ்சம் கொஞ்சமா எழுதிட்டு வரா. ஆனா உண்மையான தேர்ந்தது அவ எங்க இருக்குன்னு இன்ன வரைக்கும் தெரியல. உண்மையான சிட்டி ஆஃப் கோல்டா, நம்ம நினைச்சதோட இந்த இடமே டிஃபரெண்டா இருக்கு. இது அப்படி மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. டாப்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஏறி மேல போகலான்னு பாக்குறா. சடனா ஏதோ ஒண்ணு புரிய வருது. வேகமா போய்கிட்டு இருக்கா. ஆனா ராபின் உள்ள தேடி போய்கிட்டே இருக்கா. ஆனா என்னன்னு பார்த்தா அங்க கிளவுடா இருக்கு. எல்லாத்தையும் வெட்டி வெட்டி மேல தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு ஏதோ கண்டுபிடிக்க மாதிரி தெரிய வருது. சடனா பார்த்தா கீழே என்னமோ இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. ஓப்பனிங் இருக்கு. அவளோட பவரை வேற லெவலா யூஸ் பண்ணி இறங்கி போய்கிட்டு இருக்கா. அண்டர் கிரவுண்ட்லயும் ஒரு ஏரியாவே இருக்கு. ப்ளூ சீல உள்ள பழமையான விஷயங்கள் நான் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் நீ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துக்கு கீழே நிறைய இருக்கு. எல்லாமே இந்த கிளவுட்ஸ்னால மூலனால நம்மளுக்கு தெரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய்கிட்டே இருக்காவா. ஏன்னா அலபாஸ்ல அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும். அதைத்தான் யோசிச்சு வந்திருக்கா. அடிக்கிட்டே போறா. சடனா அப்பதான் ஒரு வெளிச்சம் இருக்கு. என்னடா அது வெளிச்சம்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல வந்து நின்னுட்டு இருக்கா. நின்னுட்டு மிரண்டுட்டாவா. என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு ஊரே இருக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு கிளவுடு கீழே இன்னொரு ஏரியாவே இருக்காங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிட்டி சாண்டோரா, அது இதுதான் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. சிட்டி ஆஃப் கோல்டுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த இடமே வேறவளா இருக்கு. பார்த்தா டிராகன் படம்லாம் அங்க போட்டிருக்கு. ரோபின் நடந்து போய்கிட்டே இருக்கா. ஏதாச்சும் நம்மளுக்கு தகவல் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இதுவான்னு சொல்லிட்டு மிரளுதா. பார்த்தா உண்மையான போனிகிளிஃப்குள்ளதே அங்கதான் இருக்கு. அந்த சமயத்துல கிங் கேட்டிருப்பாரு, இந்த போனிகிளிஃப் தான் பழமையான விஷயத்தெல்லாம் ஓபன் பண்ற கீயான்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருந்திருப்பாரு. ஏன்னா அதை படிக்க தெரிஞ்சவங்க எல்லாம் ரொம்ப ரேரான ஆளுதான். அதுல ரோபின் ஒருத்தி மட்டும் தான் போயிருக்கா. எழுதிருக்கிறது வந்து பழமையான போனிகிளிஃப் சிம்பிள்ல எழுதிருக்காங்க. இதான் விஷயமான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கா. யார் கிரியேட் பண்ணிருப்பாங்களோ அவங்க தான் அந்த சிம்பிளையும் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காவா. அப்படியே வாசிக்க ஆரம்பிக்கா. அதுல வாசிக்க அவளுக்கு ஒன்னொன்னா புரியுது. நோலன் லாக் புக்ல இந்த மாதிரி தானே மென்ஷன் பண்ணிருந்துச்சு, ஒரு பெரிய கோல்டன் பெல் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு. அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி பாக்குறாவா. பெரிய ஹிஸ்டரியே மறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் எங்கன்னு பார்த்தா நம்ம ஷிப்பை தான் கட்டுறாங்க. ஒரு பக்கம் சாஞ்சியும் உசுப்பையும் படுக்க போட்டு வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கேயும் நம்ம சோராவை கட்டுறாங்க. அவன் நடந்து போய்கிட்டே இருக்கான். ஆனா அதுவோ இந்த சவுத் திசை கட்டுது. அதுவோ நம்ம சோராவுக்கு புரியல. அவன் எங்கெல்லாம் போறானோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. இங்க நம்ம ஆளு லூஃபியை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்னடா கீழே போறோமா, இந்த போவோம்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல அவன் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கான். கிளிஃபால மட்டும் தான் இந்த சிட்டிக்குள்ளே நம்மளால வர வைக்க முடியும், வேற எதாலே வர வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கா ரோபின். இதான் சாண்டோர சிட்டி ஆஃப் கோல்டு. சண்டகம் போட்டு வீலும் செஞ்சுட்டாங்க. அந்த போனிகிளிஃபை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காண்டி இவ்வளவு காண நின்று இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு போய்கிட்டே இருக்கா. ஆல்டருக்கு நடுவுல தாண்டா இந்த சிட்டியே இருக்கும், உண்மையான கதை தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கா. ரியோ போனிகிளிஃப்னு சொல்லிட்டு சந்தோஷமா போறாவா. அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட சந்திப்போம். மனம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பண்ணுங்க. See you, bye.